Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. கேஜி ஹாஸ்பிட்டல் பற்றி, டாக்டர் பக்தவச்சலம் அவரை பற்றி, அசோக் பற்றி 52 வருஷமாக அவங்க வந்து இந்த மருத்துவமனை வழியாக சமுதாயத்துக்கு என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் நிறைய பேசிட்டோம். திரும்ப அதையே ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆட்களுக்கு சிவகுமாரோடைய கடந்த காலம் தெரியாது. அதெல்லாம் அதுலேருந்து ஆரம்பித்து நான் 10 நிமிஷத்துடைய வசதியை முடிச்சுடுறேன். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 12 மைல் தொலைவில் சூலூர்னு ஒரு திருச்சி ரோடு இருக்குது. அது பக்கத்தில் 2 மைல் உள்ளே போனால் இந்த நாயுடுகளுக்கெல்லாம் ஊருக்கு அப்பநாயக்கன்பட்டின்னு ஊர் இருக்குது. நாய்களுக்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. இவர் அந்த பக்கத்தால் இவர் அண்ணூருக்காரர். இந்த அப்பநாயக்கன்பட்டி போகிறதுக்கு முன்னாடி வந்து காசிகமன்னன்புதூர் ஒரு சின்ன ஊர் இருக்காது. இப்போ கூட நிறைய பேர் தெரியாது. காசிகமன்னன்புதூர் அந்த ஊரில் பேர் எவ்வளோக்கு அந்த அளவுக்கு வீடுகள் இருக்கும். அந்த ஊரில் வந்து முதல்ல எஸ்எஸ்எல்சி படித்தவள் நான் தான். எங்கள் ஊரில் டாய்லெட் கிடையாது. நான் பிறந்தபோது டாய்லெட் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, குடிக்கிற தண்ணி வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, ரோடு வசதி கிடையாது. அந்த ஊரில் முதல்ல வந்து எஸ்எஸ்எல்சி படித்து பாஸ் பண்ணிட்டு வந்த ஆள். கலங்கலில் வந்து கல்யாணசாமி நாயுடுன்னு ஒரு வாத்தியார் பிரைவேட் பள்ளிக்கூடம் நடத்தினார். கல்மண்டபம் தான். அது ஊருக்கு நடுவில் இருக்கும். கல்மண்டத்துக்கு மேலே வந்து 25 பசங்க தான் உட்கார முடியும். அதை ரோட்டில் மாடு சாணம் போட்டு போனால் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு இந்த சாணத்தில் எடுத்துகிட்டு போய் கரைச்சி அதை மெழுகி விட்டு அதை தான் உட்காந்து படிப்போம். 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அங்கே படித்தா. அதுக்கப்புறம் சூரியல் பள்ளிக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு கணக்கு நான் சொல்கிறேன். அந்த கணக்கு யார் போட்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி பார்க்கலாம் 2000 ரூபா வச்சுட்டு கொடுத்துட்றேன். 4.25 காசுக்கு 4.25 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இல்லை, இவர் 10 லட்சம் ரூபாய் சொல்லலாம். 4.25 காசுக்கு 4.25 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? அந்த ரீதி சொல்லலாம். யார் சொன்னாலும் சொல்லியா போயாயோ கணக்கு சொல்லியான. இந்த கணக்கு இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே போட்டதில்லை. இந்த கணக்கில் எனக்கு 4ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்த வாத்தியார். அங்கிருந்து அப்புறம் சூலூரில் வந்து எஸ்எல்சி முடித்தேன். அப்புறம் சென்னை வந்தேன். இங்கே பிஎஸ்சி காலேஜ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து என்ஜினியர் ஆகிருக்க வேண்டியவன். இல்லை நீ ஓவியத்துறையில் பெரியடா வர வேண்டும். நான் வந்து இன்னொரு வாத்தியார் வழிகாட்டால் தான் நான் சென்னைக்கு போயிட்டேன். நான் 7 ஆண்டுகள் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டுகள் 7 ஆண்டு நான் ஓய்வு அடைந்தது. இந்த பிறவியிலேயே வந்து ஒரு இன்னொரு பிறவி எழுத்தாளர் கூட நான் ஓவியம் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. மொத்தம் ஒரு காசு எத்தனை அதிகாரம் சொல்லு. 1 காசு எத்தனை ரெடி சத்தியமாக பாஸ் பண்ணுறது. 4.25 காசுக்கு 4.25 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? 4 கிலோ. நீ காசு கேவலப்படுத்தி தமிழ்நாடு கேவலம் போட்டு நீ மட்டும் போட்ட தமிழ்நாடு கேட்டு கேவலம் இல்லை. இப்படி படிச்சுட்டு சென்னை போனேன். சென்னை போய் படித்தேன். 1962 பிறந்தவங்க எத்தனை பேர்? பக்தவச்சல் விட்டுருங்க. சத்யராஜ் எந்த வருஷம் பிறந்தீங்க? 54. அவன் சேர்த்துக்கலாம். சத்யராஜ் வந்து 8 வயசு பையனாக இருக்கும்போது நான் வந்து என்னுடைய 21 வயசுல தஞ்சாவூருக்கு போய் தஞ்சாவூர் கோயில் முன்னாடி உட்கார்ந்து காலையில் 7 மணிக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஒன்றுக்கு போகாம தண்ணி குடிக்காம தஞ்சாவூர் கோயில் நான் வரைஞ்சேன். இப்போ போன 10 நாளைக்கு முன்னாடி கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். 1962 1662 போய் 7 மணி நேரம் நடு ரோடு உட்காந்து வரைஞ்ச கோயில் தஞ்சாவூர் கோயில். 7 மணி நேரம். அதுக்கப்புறம் வந்து அதே 62ல் 20 வயசுல மதுரைக்கு போனேன். மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மீனாட்சி அம்மன் காலை 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 10 மணி நேரம் வரைஞ்ச ஓவியம். 10 மணி நேரம் மத்தியம் சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு காலை 8 மணிக்கு சாயங்காலம் 5 வரைக்கும் வரைஞ்ச ஓவியம் 10 மணி நேரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மகாபலிபுரத்துக்கு
கன்னியாகுமரி காந்தி மண்டபம் 1964 அங்கே போய் தர்மச்சத்திரத்தில் ₹1 வாடகைக்கு அந்த ரூம் தங்கிட்டு கன்னியாகுமரி கோயில வந்து காந்தி மண்டபத்தை அறையும் 1964. இதுக்கப்புறம் நான் சினிமா நடிக்க போயிட்டு 1964 வரைஞ்ச அந்த ஓவியம் அது கன்னியாகுமரி காந்தி மண்டபம். இதெல்லாம் பெரிய வரைஞ்ச ஓவியங்கள். இதெல்லாம் எப்படி வரையணும்னு கேட்பீங்க. அதுதான் வரைவேன் நினைச்சுக்காதீங்க. ஹியூமன் பாடியும் படமாக வரைவேன். ஒரு சின்ன பாப்பா ஒன்று அழுதுட்டு இருக்க மாதிரி படம் வரைஞ்சேன். அப்புறம் நான் பேச்சலாக இருந்தேன். இதை பார்த்துட்டு இது காலேஜில் போகிற பொண்ணுங்க இந்த படத்தை கொடுத்துருங்க சார், உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு. இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 1959 வரைஞ்ச ஒரு சின்ன பேபி படம். இது இப்படியே போயிட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நல்லா 7 ஆண்டுகள் வரைஞ்சு இந்தியா போன ஓவியம் வரைஞ்ச உடனே இந்த ஓவியங்களுக்கு தமிழ்நாட்டு மரியாதை மாடநாட்டு வந்துடுச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ திரைப்படத்துறைக்கு போனேன். திரைப்படத்துறைக்கு போய் 40 ஆண்டுகள் திரைப்படத்துறையில் இருந்த 192 படங்கள் நடித்தேன். 175 படங்கள் ஹீரோ நடித்தேன். சத்யராஜ் ₹2000 சத்யராஜ் ஒரு படத்துக்கு வாங்கி கொடுத்தேன். முதல்ல நடிக்கிறது தீர்ப்பு திருத்த படம் படத்துக்கு ₹2000 சத்யராஜுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மலபார் போலீஸ் நினைக்கும் போது அவர் கோழிகள் வாங்கும் போது எனக்கு ஒரு ₹5000 ₹10,000 கொடுத்தான்னு நினைக்கிறேன். இவரு என் கூட ஜூனியர் நடிச்சாரு. ₹2000 வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இவர் டாப்பில் வந்ததுக்கப்புறம் இவரு கிட்டத்தட்ட கோடி வாங்கிட்டு போறதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படிலாம் நடிக்க ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான விஷயம், 4 முதலமைச்சர்களோடு நான் அந்த சினிமாவில் சம்பந்தப்பட்டிருக்கேன். ஒரு முதலமைச்சர் எம்ஜிஆர் கூட தெரியும். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது அவர் 2 படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் காவல்காரன், இன்னொரு படம் இதய வேணை. 2மே 100 டேஸ் போச்சு அந்த படங்கள் காட்டுறேன். இது காவல்காரன். எம்ஜிஆர் வந்து ராதா பிரச்சனை சுடப்பட்ட போது சுடப்பட்ட அப்புறமா வந்து ஒரு 3 மாசம் தொண்டையெல்லாம் உடஞ்சி போய் சரியா பேச முடியல. அப்படி இருந்து நடிச்சு இந்த படம் 1966 வந்தது. 100 டேஸ் போச்சு. எம்ஜிஆர் நடிச்ச முதல் படம். சத்யராஜுக்கு எம்ஜிஆர் பிடிச்சாடா. சத்யராஜ் வந்து 7/9/67 பரவாயில்ல, கரெக்டா இருக்கிற ஒரு பையன். எம்ஜிஆர் ஒண்ணு கரெக்டா விஷயம் போட்டு கரெக்டா வச்சிருக்கேன். பரவாயில்ல, சந்தோஷம். அடுத்தது வந்து 72 வந்து இதயவேணைங்கிற படம். அது வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் நடிச்ச படம் இதயவேணை. 100 நாள் ஓடின படம். இது வந்து இது தேதி மாதிரி சொல்ல முடியாது. 72 இது முடிஞ்ச உடனே திமுக அந்த விலை கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் அவர் முதலமைச்சர் வந்துட்டாரு. அப்ப இன்னொரு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா கூட 2 படம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். 2 படம் முக்கியமான படம். ஒன்னு வந்து கந்தன்கரணியில வள்ளி தேவியாக நடிச்சாங்க. வள்ளி வந்து அம்மையார் நடிப்பாங்க. அந்த பக்கத்துல தேவியாக வந்து கேஆர் விஜயா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் 77 கிருஷ்ண லீலான படம். அந்த யூடியூப்ல போய் பாருங்க. இந்த காபி சத்யபாமா கதவை திறவாயின் பாட்டெல்லாம் வரும். கிருஷ்ணலீலாவில் நானும் ஸ்ரீவித்யாவும் ஜெயலலிதா நடிச்சது. அதுல இந்த அம்மா இதெல்லாம் கற்பனை பண்ண முடியும். இந்த படங்கள் என் கூட நடிக்கும் போது இந்த அம்மா முதலமைச்சராவான்னு இந்த அம்மா கனவே கண்டுக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொரு முதலமைச்சர் சொல்ல முடியா. கலைஞர் வந்து 2 படம். அவரு பாசப்பலவில் பாடாத எண்ணிக்கை 2 படம் பண்ணாரு. 2 படமே பிரமாதமா போச்சு. 2 படம் 100 டேஸ் போச்சு. எஸ், பாசப்பலவில் வந்து அது 100 டேஸ் போச்சு. 1/1/1988 கலைஞர் தயாரிச்சது. அவர் கதாசனம் எழுதுனது. அது போச்சு. அது இமிடியேட்டா இன்னொரு படம் எடுத்தோம். அது 8/11/1988. இந்த படம் வந்து 100 டேஸோ. 3 முதலமைச்சர் தாண்டி இன்னொரு முதலமைச்சர் இருக்கிறார். இப்ப முதலமைச்சராக இருக்காரு. அவரு கூட ஒரு படத்தை நினைச்சிருக்கேன். அந்த படம் வந்து 200 நாள் ஓடிச்சு. இந்த படம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? எக்கச்சக்கமான ஆர்டரிங் போட்டு இருக்கு. ரொம்ப க்ளோஸா வரைகள் எல்லாருமே.
காதலுக்கு மரியாதை வந்து இருநூறு நாள் ஓடிச்சு. காதலுக்கு மரியாதை படம் வந்து 200 நாள் ஓடிச்சு. பத்தொன்பது 12/1997 அவர் என் சன்னா நடிச்சார். அந்த படம் வந்து 200 நாள் ஓடிச்சு. 4 முதலமைச்சரோட நடிச்சிருக்கேன். இப்படி 192 படங்கள் நடிச்சு ஒரு 50 டைரக்டர்கள், 87 கதாநாயகர்கள். 87 கதாநாயகர்கள 150 சத்யராஜ் ஜாஸ்தி தாலிகள்ல 150 ரூபா தாலி கட்டிருக்கேன். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவனுக்கு எதுனா சொல்லி 150 பொம்பளைக்கு தாலி கட்டிருக்கேன். ஒரே நடிகைக்கு 10 படங்களை 10 தடவை தாலி கட்டியிருக்கேன். அப்படியே நடிச்சு இப்போ டயர்ட் ஆகி போய் அதுக்கப்புறம் 2005 மேக்கப் போடுறதுக்கு மூட்டை கட்டிட்டேன். சத்யராஜ் மட்டும் சின்ன பையன் நடிச்சிருக்காரு. நான் இனிமேல் சாகும் போல மேக்கப் போடுறது 2005 நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேச்சாளனா மாறினேன். பேச்சாளனா மாறி என்னுடைய 67 வயதுல கம்பராமாயணம் 10,000 பாட்டு இருக்குது. கம்பராமாயணம் 10,000 வச்ச பாட்டு இருக்குது. 10,000 வச்ச பாட்டை வந்து 1000 சுருக்கி 1100 பாட்டாக்கி 100 பாட்டை சொல்லி பிடிக்கும்போது கம்பராமாயண கதை மொத்தத்தையும் சொல்லிடணும். அவ்வளவு பெரிய காவியத்தை வந்து 2 மணி 20 நிமிஷத்துல ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம, ஒரு பேப்பரை மனசு வச்சுக்காம, இன்னும் சேர் உட்காராம, தப்பு கண்டாம உளராம சொல்லணும். இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன். அந்த பாட்டை திருப்பி சொன்னா பழையபடி உனக்கு சேர் சொல்றேன். ஆயிட்ட கொடுக்குறேன். வல்லரக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு அல்லருக்கும் கடமைகள் அதில் சில்லர் கொண்ட சேவலை போதன் தான். திருப்பி சொல்லு. பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதலை முப்புலங்கள் செத்த சேவரவன் துணைவனான செங்கையில் தங்கை தைக்கின் மாயெல்லாம் துறைத்தை வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலன் பெண்ணை காமவல்லியாம் கண்ணி என்றாள். யாராவது சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்லுங்க. புலியினரை உடையானும் பொன்னாடை குறைந்தானும் பூவினானும் நலி முளத்தார் அல்ல தேவரின் இங்கு யாவரின் ஆட்டவல்லார் மெலிய முளை துடிக்கும் முளை வேயிழந்தோள் செய்யறிக்கின்ற வெந்தி மாதர் வலியனிடம் உலகினும் வணங்காத படுகொலை வாங்க பண்ணும். என்ன சொல்லுங்க, சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து 67 வயசுல மனப்பாடம் பண்ணி அது பேசி உலகம் கூட இப்போ கம்பெனியின் காதல் யூடியூப் இருப்பாங்கன்னா இருப்பாங்க. கடைசியா பண்ணது 81 வயசு யாருக்கு இங்க ஒரு இவர் 10 வயசு உங்களுக்கு 81. வேற யாரு இவர்? ஓகே. வேற என்ன வயசு உங்களுக்கு? 85. என் வயசு ஓகே. 81 வயசுல திருக்குறளும் சரி 1330 குறள் 330 குறளுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனால நன்னயம் செய்து விடல் அப்படின்னு உனக்கு தெரியும். உனக்கு கெடுதல் பண்ணா கூட அவனே வெக்கப்படுற மாதிரி அவனை நல்லது சொல்லு அப்படின்னு அர்த்தம். அது இந்த மாதிரி அர்த்தம் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. இதுக்கு நான் இதுக்கு என்ன கதை சொல்லி தெரியுமா? அந்த கதையை சொல்லி நான் ஸ்பீச்சை முடிக்க போறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனால நன்னயம் செய்து விடல் அப்படின்னா உனக்கு ஒரு கெடுதல் பண்ணா அவனே வெக்கப்படுற மாதிரி அவன் நல்லது செய்ய அப்படின்னு அர்த்தம். நீங்க இப்ப அறிமுகப்படுத்த ஒரு பையன் வந்து நெல்சன் மண்டேலா. யாருப்பா நெல்சன் மண்டேலா? 2 கை காட்டு. நெல்சன் மண்டேலா அங்க இருக்கிற உனக்கு தான் அந்த கதை சொல்ல போறேன். நெல்சன் மண்டேலா வந்து 27 ஆண்டுகள் வந்து தனிமை சிறையில் இருந்தவர். கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. தனிமை சிறையில 27 ஆண்டுகள் தனிமை சிறையில் இருந்தாரு. இருந்து வெளியே வந்தாரு. நாட்டுக்கு அதிபர் ஆயிட்டாரு. ஒரு நாடு சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து செக்யூரிட்டி பாஸ்ல குட்டி குட்டி பசங்க 10-20 பேர் சும்மா தான் வாங்கடா போய் காலையில் டிஃபன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கூப்பிடுறாரு. 10 பசங்க செக்யூரிட்டி பாய்ஸ் கூட்டிட்டு உட்லன்ஸ் மாதிரி ஓடல போறாரு. போய் உட்காந்து உனக்கு என்ன வேணுமா, பூரி வேணும், பொங்கல் வேணும், ஆர்டர் பண்ணிக்க ஆர்டர் பண்ணாங்க. இப்படி ஆர்டர் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது ஒரு 4வது வரை ஒரு ஆடு, ஒரு வயசான ஆடு உட்காந்துருந்தாரு. அவருடைய தம்பி என்னடா பாவம் தனியா உட்காந்துருக்காரு. அவர் கூப்பிடுறாரு, நம்மளோட சாப்பிடுறாரு. பரவாயில்ல போய் ஐயா என்ன தனியா உட்காந்துங்க, வாங்க என்னோட சாப்பிட வாங்க. இல்லை பரவாயில்ல வாங்க ஐயா கூட்டி வா பண்ணா. போய் இந்த பையன் கூப்பிட்டா வந்து உட்காந்தாரு. ஐயாவுக்கு என்ன வேணும் கேட்பா. அப்படி வேணா ஆர்டர் பண்ணாங்க. வந்தாரு. இல்லை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடுமாடி இப்படியே பயந்துட்டு வெளியே போனாரு. ரொம்ப வயசாயிடுச்சு நடிக்கிட்டு போனாரு. செக்யூரிட்டி சொல்லலாம், இல்லை இல்லை அவர் தான் எனக்கு ஜெயிலர். ஜெயிலர் என்னதான் 27 வயசு நான் ஜெயிலில் போது இருந்த ஜெயில் அதிகாரி. அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் ஜெயிலுக்குள்ள போகும்போது இரும்பு எக்கு உடம்பு போட உள்ள முகமாட்டாளி மாதிரி இரும்பு உடம்போட போனேன். ஜெயிலுக்குள்ள அச்சுக்களையும் உப்புல கூடு குடிச்சு கீழே வரமாக்கிட்டாருங்க. வாரம் ஒரு நாள் பூஜை இருக்கேன். சட்டி மட்டும் போட்டு நிக்க வச்சுட்டு 100 சவுக்கடி கொடுப்பாங்க, ரத்தம் வராது. 100 சவுக்கடி கொடுப்பாங்க, எங்கேயுமே ரத்தம் வரக்கூடாது. அப்படி நேக்க அடிப்பாங்க. 100 சவுக்கடி முடிஞ்சாச்சா அடுத்த 100 லத்தி சார்ஜ் ஏன்னு போடக்கூடாது. அடி நடிப்பாங்க. 100 அடி நினைச்சுப்பாங்க. லத்தி சார்ஜ் 100 ரூபா பண்ணி எப்படி நினைச்சுப்பாங்க. 100 லத்தி சார்ஜ் 100 சவுக்கடி முடிச்சோன்னா சொல்லிட்டு போய் நட்டுக்கு தப்பிச்சு போய் தண்ணின்னு கேட்பேன். உனக்கு தண்ணி வேணுமா, இதை வரேன்னு என் வாயில இருந்தாலும் ஒண்ணு கடிப்பான்.
த கிரேட் மேன் நெல்சன் மண்டேலா 27 வயசு இருந்துச்சு. அப்புறம் நாட்டை ஆண்டவனுக்கு அந்த ஜெயிலர் வந்து கொடுத்த தண்டனை வந்து ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி அடிச்சு முடிச்சுட்டு போகும்போது வாயில் வந்து ஒண்ணு கிடைப்பான், ஒண்ணு சொல்ல முடியாது. நேரம் உத்தரவு அதை அவன் நிறைவேற்றிருக்கான். அதுக்காக கோச்சு என்ன படிச்சு விட்டு நீ வாயான கூப்பிட்டு வச்சு நம்ம கூட டிஃபன் ஷாட் போட்டு சொல்லிட்டு அதை மன்னித்து விட்டு வாங்கி டிஃபன் வாங்கி கொடுத்து அனுப்பலாம். அப்படிங்காத இன்னா செய்தாலே ஒருத்தர் அவர் தான். இந்த மாதிரி 100 கதைகள் தயார் பண்ணி 81 வயசுல 10,000 பேர் முன்னாடி நெட்ல போய் பாருங்க. சிவகுமார் திருக்குறள் 100 போவாங்க, உள்ள 100 கதைகள் தெரியாது. இந்த மாதிரி 100 கதை 81 வயசுல 10,000 பேர் முன்னாடி 4 மணி நேரம் ஒரு ஷூட் பண்ணி முடியும். 81 வயசுல 4 மணி நேரம் இப்ப தான் பேசுறேன் 2021. அந்த மாதிரி எல்லாம் செய்தவன் எங்க பக்கத்துல உள்ள ஒரு சின்ன ஊர்ல ஒண்ணுக்கு போறதுக்கு கக்கூஸ் இல்லாத ஊரு, குடிக்க தண்ணி இல்லாத ஊரு. பிறந்த உடனே எங்க அப்பா சேர்த்து போட்டாரு. எங்க அப்பா கருப்பா சேப்படம் தெரியாது. அப்பா பேர் ராக்கி அக்கௌண்டன் பேர் மட்டும் தெரியும். அப்பா சேர்த்து போட்டாரு. 4 வயசுக்கு போது எங்க அண்ணா பிள்ளைகள் ஒரே சேர்த்து போயிட்டு 4 வயசு பையனாக ஒரே நாள் பிள்ளைகள் கண்ணா சேர்த்து போயிட்டான். அந்த மாதிரி காலகட்டத்திலிருந்து படத்தை ஆளாக்கி ஒரு அம்மா இன்னைக்கு இந்த விட்டுட்டு எங்க அம்மா போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களோட என்னுடைய அனுபவம் ஷேர் பண்ணிக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்கு டாக்டர் பக்தவச்சலம் அவர்களுக்கு மனமான நன்றி.